தீருமே இயேசுவே வாருமே தீருமே தீருமே மனநோய்கள் தீருமே 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 மனநோய்கள் தீருமே. பிறக்கும் முன்பே விருக்கப்பட்டேன் பிறந்த பின்னும் ஒதுக்கப்பட்டேன். பிறக்கும் முன்பே விருக்கப்பட்டேன் பிறந்த பின்பும் ஒதுக்கப்பட்டேன். பயனற்றவன் என்று இகழப்பட்டேன் பயனற்றவள் என்று இகழப்பட்டேன். இதனால் மனநோயால் வாடுகிறேன் இதனால் மனநோயால் வாடுகிறேன். வாருமே வாருமே இயேசுவே வாருமே தீருமே தீருமே மனநோய்கள் தீருமே. பெற்றோர் என்னை புரியவில்லை மற்றோர் என்னை மதிக்கவில்லை. பெற்றோர் என்னை புரியவில்லை மற்றோர் என்னை மதிக்கவில்லை. உற்றார் என்னை ஏற்கவில்லை. உற்றார் என்னை ஏற்கவில்லை. கைத்தடி பாடுவோம். இதனால் மனநோயால் வாடுகிறேன் இதனால் மனநோயால் வாடுகிறேன். வாருமே வாருமே இயேசுவே வாருமே தீருமே தீருமே மனநோய்கள் தீருமே. பலவித பயத்தால் நடுங்குகிறேன் பயங்கர கோபத்தால் சீருகிறேன். பலவகை பயத்தால் நடுங்குகிறேன் பயங்கர கோபத்தால் சீருகிறேன். வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்து விட்டேன் வெறுப்பையும் கசப்பையும் வளர்த்து விட்டேன். மிக பெரும் கவலையில் மூழ்கிவிட்டேன் மிக பெரும் கவலையால் மூழ்கிவிட்டேன். வாருமே கைத்தட்டி பாடுங்க. வாருமே இயேசுவே வாருமே தீருமே தீருமே மனநோய்கள் தீருமே. அனைவரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொள்ளும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடிக்கொள்ளும். அன்பானவர்களே, இந்த தியானத்தினுடைய மற்றும் ஒரு முக்கியமான கட்டத்திற்குள்ளே நாம் போகிறோம். அன்பானவர்களே, மனக்காயங்கள். அன்பானவர்களே, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லுவாங்க. வார்த்தையால் குத்தப்பட்ட சம்பவங்கள், கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கை நடந்த மோசமான சம்பவங்கள், நம்முடைய இருதயத்தை பாதித்த சம்பவங்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரம் இது. இதோ இந்த வேளையில கூட கண்களை மூடிக்கொள்வோமா? நான் அறியாமல் எனக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிற வேதனைகள், கண்ணீர், கவலைகள், மறக்க முடியாத சம்பவம், மன்னிக்க முடியாத தன்மை, ஆண்டவரே வெறுப்பு, கோபம், வைராக்கியம், துரோகம்,
எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, இதோ ஆண்டவரே, உள் மன காயங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவீராக. என் மீது மனம் இறங்கும். கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மன நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவர். மன வேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவர். தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. தேவன்னையே, தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய என்றும் இருப்பதாக. ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் பேரால் உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசுவின் புகழ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் எதாவது குழப்பி விட்டுறக்கூடாது, அப்படி தானே? ஃபாதர் இதுவரை நல்லா போயிட்டுருக்கு, நீங்கள் ஏதாவது சொல்லி எங்களை குழப்பிடக்கூடாது. அதனால் என்ன செய்வோம் என்றால், என்னை பொறுத்தவரை எப்போவுமே என்னென்னா, இது எம்டி சேர்றதுக்கு பிடிக்காது. ஏசு என்ன சொன்னார்னா, முதலானோர் என்ன சொன்னார்? முதலானோர் கடைசியானோர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கிளாஸ் உட்கார்றது மட்டும் முதலானோர் முதலாவர், கடைசியாவோர் கடைசியாவர். அதனால் எல்லோரும் என்ன செய்வோம், அப்படி கொஞ்சம் முன்னே வந்துடுவோம். எல்லோரும் ப்ளீஸ் கம், முன்னால் வந்துருக்கு. எம்டி சேரே இல்லாமல் நீங்களும் முன்னால் வந்துருக்கு. அந்த இதெல்லாம் அங்கே எடுத்துருங்க. எம்டி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பெரிய மாற்றங்கள் எப்படி உருவாக்குது? இந்த சின்ன மாற்றமே நமக்கு. இதில் வாங்க வாங்க, இங்கே வாங்க அக்கா, நீங்கள் வாங்க. அதில் வாங்க வாங்க. லிபியாவுக்கு தெரியும், நான் எல்லாம் டிசிப்ளினாக தான் இருப்பேன். என்னுடைய பயிற்சியில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சேர் நடக்கு, அது யாருக்கும் பத்திரம் சேர்த்துருக்கேன். வருவாரா? சரி சரி, ஓகே. இங்கே ஒரு சேர் இருக்குது. வெரி குட். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். அன்புமிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் இந்த புனித இடத்திலே குழுமி இருக்கின்றோம். எங்களுடைய மனதை சற்று நாங்கள் ஆழமாக நோக்க இருக்கின்றோம். இந்த வேளையிலே எங்கள் மனதை உற்று நோக்குகின்ற ஒரு திறந்த மனப்பான்மையை எங்களுக்குள் உருவாக்கியலும், பார்வை பெற வேண்டும் என்று அந்த பார்வையற்றவர் விரும்பிய போல அவருக்கு வெறும் கண் பார்வை மட்டுமல்ல, அகப்பார்வையும் கொடுத்த நீர் இங்கே குழுமியிருக்கின்ற போது பிள்ளைகளாக எங்களுக்கு மனதை திறந்து எங்களுடைய காயங்களை, உள்மன காயங்களை கண்டுணர்ந்து அவற்றை மன்னிக்கவும், அவற்றை மன்னிப்பு கேட்டு நாங்கள் சரிப்படுத்தவும் தேவையான அருள்வரத்தை, அதற்கான தெளிவை எங்களுக்கு இந்த அமர்விலேயும் இன்றைய திருப்பலியிலும் தொடர்ந்திருக்கின்ற ஆராதனையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். யார் ஒரு ஆள் வாசிக்க வர்றா? இணை சட்டத்தில் ஒரு சின்ன வாசகம், 2 லைன் தான். இங்கே ஃப்ரெண்டில் வந்து வாசிக்கிற மைக்கு தரேன். வாங்க வாங்க வாங்க. இணை சட்டம் 30 அதிகாரம் 30 15. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, 15 மற்றும் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆமாம், தான். அதிகாரம் 30, 15 மற்றும் 18 2 இறை வார்த்தைகள். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன்,
நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்கவர்களே, இந்த அமர்வானது உளவியல் பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அதுபோல் விவிலிய அடிப்படை எல்லாம் இணைந்ததாக இருக்கும். அதனால தான் என்ன வர வச்சுருக்காங்க. அங்கே ஒரு அகக்குழந்தையை ஆற்றுப்படுத்தல் நலப்படுத்தல்னு ஒரு பெரிய பயிற்சி பிஷப் ஹவுஸில் நடந்துக்கிட்டு இருக்கு 3 நாள். அந்த பயிற்சி இப்போ தான் முடிஞ்சாங்கன்னு வர்றேன். ஒரு நாள் பயிற்சி முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் 130 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. 3 நாள் பயிற்சி. அகக்குழந்தை என்னென்னா, ஒவ்வொருவரும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அந்த ஏற்படுத்த பாதிப்புகள் உள்ள கடந்து என்ன செய்யுது, நம்ம ஆள் பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அந்த குழந்தை கஷ்டப்பட்டது இன்னும் என்ன செய்யுது, அகத்தில் கிடந்து குழந்தையாக கிடந்து அவதிப்படுகிறது. அது மட்டுமல்ல, தான் அவதிப்படுவதோடு பிறரையும் அவதிப்படுத்துகிறது. அதனால் அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சான்றிதழ் பயிற்சி 3 நாள் பயிற்சி. அதுலேருந்து முடிஞ்சு அப்படி வர்றேன், நேரம் வர்றேன். அன்று இந்த உள்மன காயங்களை நலப்படுத்துது. இன்னைக்கு பார்த்த அப்படிதானே அருமையான வாசகம். இதோ பார் உன் நான் என்ன செய்கிறேன், நன்மையையும் தீமையையும் அப்படிதானே உன்முன் வைக்கிறேன், வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன். நீ என்ன செய், நீ நன்மையை தேர்ந்து கொள், வாழ்வை தேர்ந்து கொள். அப்போது நீ வாழ்வாய், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கும் சொல்ல வாழ்வாய். இல்லை என்றால் நீ தீமையை தேர்ந்து கொண்டால் நீ அந்த வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கும் செல்ல முடியாது, நீயும் அழிந்து போவாய். அப்போது நம்ம முன்னால் எல்லாருக்குமே நன்மையா தீமையா, வாழ்வா சாவா என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய, அப்படிதானே சாய்ஸ் அப்படிப்பாங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்கள்ல, சாய்ஸ் அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. அது நமக்கு இறைவன் தந்திருக்கிறார். இந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லா சூழ்நிலையிலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிற சக்தியும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அதை நினைக்கிறோம், உணரவில்லை, நாம் தெளிவடையவில்லை. என்ன சொல்கிறோம், ஐயோ இப்படி வந்துட்டு பாருங்க, இதனால தான் இப்படி பண்ணேன், இப்படியெல்லாம் நடந்ததுனால இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறோம். நாம் ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் என்றால், நமக்கு உண்மையான தெளிவு, ஆன்மீக தெளிவு, அகத்தெளிவு இல்லாதனால நான் அப்படி சொல்கிறோம். அது தெளிவு இருந்தால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். எது சொல்லியிருந்தாலும் சரி வரட்டும், என்ன போயிடும், போனால் உயிர் போயிடும், அப்படிதானே அதுக்கு மேலே என்ன போகும், அப்படிதானே போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி வந்தால் என்ன ஆயிரும், ஒன்றும் ஆயிராது, அப்படிதானே. நீங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீடு என்னாச்சு, ஏதோ ஆயிடுச்சா, அங்கே நான் போனேன் என்ன ஆயிரும், என் பிள்ளைகளை யார் பாப்பா, அப்படிதானே. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், ஏதாவது ஆயிட்டா உனக்கு போயிட்டு தான் இருக்கும், போகுமா இல்லையா. இப்போ நான் இங்கே வர்றேன், எனக்கு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, நான் எதாவது ஆகிப்போச்சு, இங்கே தியானம் நடக்காதா, ப்ரேயர் பண்ணுவாங்க, அப்புறம் நடக்க தான் செய்யும், அப்படிதானே. ஆனால் நம்ம நிறைய பேர் நினைக்கிறது எப்படி, நான் இல்லாட்டா அப்படி இல்லாட்டா அப்படி இல்லாட்டா அப்படி நம்ம என்ன செய்கிறோம், பெரிதிப்படுத்தி என்ன செய்கிறோம். அதனால் சூழல் அதெல்லாம் வரும்போது அதை பெரிதிப்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுக்கிடுகிறோம். இவ்வளவு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறது எப்படின்னா, எப்படி இந்த உள்மன காயங்கள் ஏற்படுகின்றன, இந்த உள்மன காயங்களை எப்படி சரியாக புரிந்து அறிந்து உணர்வது, அதிலிருந்து எப்படி வெளிவருவது, எப்படி ஒரு மகிழ்வான நிறைவான அமைதியான வாழ்க்கையை எப்போதும் வாழ்வது, அதானே முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாம் தேடுவது என்னது, நாடுவது என்னது, விரும்புவது என்னது, எல்லாரும் விரும்புவது என்னது, மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு, எல்லாரும் விரும்புகிறது அப்படி தானே. ஏறாவது நோயை, எனக்கு ஒரு நோய் வர வேண்டும், எனக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டும், எனக்கு ஒரு கேடு வர வேண்டும் என்று யாராவது நினைப்பாங்களா, யாராவது நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க, அப்படிதானே. ஆனால் பிரச்சனைகளும் தீமைகளும் கேடுகளும் நோய்களும் நம்ம கேட்டு வராது,
நம்மகிட்ட அனுமதி உன்ட்ட கேட்டு, ஹலோ உன் பேர் என்னம்மா? ஆஷிகா. ஆஷிகா, உனக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம்மதிப்பீங்களா? உன் பேர் என்னம்மா? அஜிஷா, உனக்கு ஒரு நோயை கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அப்படின்னு உன்ட்ட பெர்மிஷன் கேட்டால் நீ சம்மதிப்பியா? உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இழப்பு வரணும், இழப்பை திடீர்னு கொண்டு வரும், உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் கொடுப்பீங்களா? யாராவது சம்மதிப்போமா? சம்மதிக்க மாட்டோம். அப்போது இழப்பாக இருந்தாலும் சரிதான், நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இவையெல்லாம் நம்மையும் கடந்துன்னு செய்யுது. சில நம்ம செய்யக்கூடிய செயல்களே அந்த மாதிரி வரலாம். ஆனாலும் நாம் யாருமே பிரச்சனைகளையோ நோய்களையோ அவதிகளையோ விரும்புவதில்லை. அப்போ அவைகள் நாம் விரும்பாமலே நம்ம வாழ்க்கையில் வருகின்றன. உண்மையா இல்லையா? யாரா ப்ரேயர் பண்ணுவாங்களா? பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் கேன்சரில் கஷ்டப்படுறாங்க, இந்த வீட்டில் ஒரு ஆள் ஹார்ட் ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுறாங்க. கடவுளே, எவ்வளோ பணம் பேங்கில் கிடக்கு, எவ்வளோ சொத்து எங்களுக்கு இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது, ஒரு நோயை அனுப்புனா நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கொஞ்சம் செலவாக்கி எடுத்து பணத்தை செலவாக்குவோமே, ஒரு நோயை எங்களுக்கு அனுப்புங்க. நீ யாராவது ப்ரேயர் பண்ணுவாங்களா? உயர்டாக இருக்குது ஆட்சிக்கு. அப்படி தானே சொல்லும்போதே சிரிப்பாக இருக்கா இல்லையா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? நினைக்க மாட்டாங்க தானே. ஆனால் இந்த பிரச்சனைகளும் நோய்களும் அப்படிதான தீமைகளும் நாம் விரும்பாமலே வருகின்றன. உண்மையா இல்லையா? அப்போ உளவியல், இப்போ கொஞ்சம் உளவியல் போவோம். உளவியல் ரீதியாக இப்போது நான் கருப்பாக இருக்கேன், அப்படி தானே? நீங்கள் பார்த்தா உடனே நல்லா வெள்ளையாக இருக்கேன், பார்த்தா உடனே தெரியுது, கையை பார்த்தாலே தெரியும், அப்படி தானே? வித்தியாசம். நான் கருப்பாக இருக்கிறது யார் காரணம்? நான் செய்த பாவமா? நான் என்ன பாவம் செய்யுது? அப்படிதானே? என் பெற்றோர் செய்த பாவமா? பைபிளில் வரும்ல, யார் செய்த பாவம்? கடவுள் செய்த பாவமா? அது ஒரு பாவமே இல்லை, அப்படிதானே? அதாவது நம்ம நினைக்கிறோம், நிறைய சொல்கிறோம், நிறைய பேர் ஊரில் சொல்கிறோம், நீ எல்லாம் இப்படி ஆனதுனால சொல்லுவோம், குடிக்க போகிறோம், சில குடிக்க போங்கள, நீ குடிக்க போனதுனால, நீ இப்படி போனதுனால தான் குடும்பம் செய்கிற ஒரு வாழ்க்கை இப்படியாச்சு. அப்படி கிடையாது. உண்மையிலே உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் 7 வயசு அதுக்கு பிறகு தான் நடக்கிறதெல்லாம், ஏதாவது நடந்தால் தீய நிகழ்வுகளோ இல்லையா, ஒரு பிள்ளையை திட்டுறோம், இல்லை தேவையில் அடிக்கிறோம், அவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்தினா அதை பிள்ளைகளை என்ன செய்யும்? பாதிக்கும்னு நினச்சாங்க. பிறகு என்ன சொன்னாங்க? 7 வயசில் 3 வயசுலேயே குழந்தைகளை பாதிக்கும் என்று நினைத்தார்கள். பிறகு சொன்னாங்க 3 வயசில் 1 வயசுலேயே குழந்தைகளை என்ன செய்யும்? பாதிக்கும் சொன்னாங்க. உளவியல் வளர வளர பிறகு என்ன சொன்னாங்க? 1 வயசில் ஒரு குழந்தை பிறந்து எப்போது வெளியே வருதோ அம்மாவுடைய வயத்தில் இருக்க வர பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பாதிப்பை உருவாக்கும். அப்புறம் இன்னும் உளவியல் வளர்ந்தது. சொன்னாங்க அப்படி இல்லை, வயத்தில் இருக்கும்போதே அப்பா குடிக்கணும் சவுட்டுறாரு அம்மாவை, அங்கே வீட்டில் மாமியார் கொடுமை நடக்குது. அப்போ அந்த குழந்தை, அந்த அம்மாவில் என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள், இயங்குகிறார்கள். அப்போது அந்த குழந்தையை பாதிக்கிறதா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு, அப்படிதானே? ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தைய அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ தெரிஞ்சதை விட இப்போ உள்ள நவீன உளவியல், அறிவியல், இல்லையா, மூளையியல் வளர்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பமே தொடங்குறதில்ல, பயத்தில் இருக்கும்போதே தொடங்கல பிரச்சனை, அதுக்கு முந்தையே தொடங்கியாச்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கு முந்தைய எப்படி தொடங்குது? எப்படி தொடங்கும்? எப்படி? எப்போது ஒரு தந்தை தாய், அப்படிதான் திருமணமாய் கணவன் மனைவி உறவு கொள்கிறார்களோ அப்போது அந்த விந்தணு இருக்குல்ல, அந்த விந்தணுவும் அந்த கருமுட்டையும் சந்திக்கிறதோ அப்பமே ஆயாச்சு. ஏன் கலர் முடிவாயாச்சு? இதான் நெல்சனோ கலர், ஒன்றுமே பண்ண முடியாது. என் ஹைட் எவ்வளவுன்னு முடிவாச்சு, அப்படிதானே? எனக்கு எந்த ஊர், எந்த மதம், அதெல்லாம் என்ன அப்பவே என்னாச்சு? எங்கள் அம்மா அப்பா போகிறது என்ன ஆயாச்சு? எனக்கு சாய்ஸ் இருக்கா? அதில் தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா? இது என்னுடைய அப்பா அம்மா, இது வேண்டாம்,
நான் இன்னொரு வாய்ப்பு இருக்கா? என் கலரை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? என் ஹைட்டை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ நிறைய காரியங்கள் என்னாச்சு, எங்கள் அப்பா வழியில் வரக்கூடியதெல்லாம் மரபொழியாக அந்த கண்ணுக்கு தெரியாத வித்தணு வழியாக என்ன செய்யுது, அதுவும் அம்மாவுடைய இதெல்லாம் என்ன செய்யுது, பராம்பரிய இதெல்லாமே அந்த சின்ன கருமுட்டை வழியாக என்ன வந்தாச்சு. இந்த ரெண்டை சந்திக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அப்போ நிறைய நம்ம இருக்கிற நம்ம இடத்துக்கு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் செய்ததுனால மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கலாம். அந்த பாரம்பரியத்தில் உள்ளதான் இருக்குள்ள. நானாக இதை சொல்லவில்லை, இது உளவியல். இன்னைக்கு உள்ள உளவியலில் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் இருக்குது. இதில் கருவிலே தொடங்குற இது போய் 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 இன்னும் வர நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா, இதுவரை நடக்கிறது எல்லாமே நம்ம என்ன செய்கிறது, நம்மில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. நம்மில் எல்லாம் பாதிப்பு இல்லை, தாக்கம், இம்பேக்ட். தாக்கத்து இங்கிலீஷ் வார்த்தை இம்பேக்ட்பாங்க. இம்பேக்ட் அது நல்ல நிகழ்வுகளாக இருந்தால், இதை நல்லா கவனிச்சுடுங்க, நடக்கிற நிகழ்வுகள் நல்லதாக இருந்தால் முதல்ல கருவி இதெல்லாம் நம்ம ஆயாச்சு அப்படின்னு. பிறகு இந்த குழந்தை கருவில் இருக்கலையே, அவன் பேர் என்னப்பா? அஜிஷ். அஜிஷ் எந்த ஊர்? ஆரோக்கியபுரம், லீபுரம் ஆரோக்கியபுரம். வா, நல்ல ஊர். அந்த காலத்தில் நான் நீ பிறக்க முந்தி உங்கள் ஊரில் நான் நினச்சிருக்கேன், அந்த கன்னியாகுமரியில் சின்ன சாமியாராக இருந்தேன். அப்போ ஆரோக்கியபுரத்துக்கு நான் நடந்து வருவேன், சைக்கிள்லேயே வருவேன். 1989 அப்போ சின்ன சாமியாராக இருந்தேன். அவருக்கு ஆரோக்கியபுரத்துக்கு அதனால் அந்த பாட்டெல்லாம் பாடுவேன், நல்லா உற்சாகமாக இருப்பேன். அப்படி சரி. அப்போ அஜிஷ் நீ இல்லையா அம்மாவுடைய இல்லையா, அம்மாவுடைய வயத்திலிருந்து பிறந்து வந்த அப்படி தானே. இப்போ நீ அம்மாவுடைய வயத்தில் இருக்கும்போது அப்பா யார் அங்கே வந்திருக்காங்களா? வரலி மட்டும் தான் வந்திருக்கியா, அம்மா வரலையா? தங்கச்சி இருக்கு. யார் தங்கச்சி? நீ தங்கச்சி. ஓகே, வெரி குட். ஓகே. சும்மா ஏன் உதாரணமாக சொல்கிறேன், சும்மாவே சொல்லிகிட்டு இருந்தா உங்களுக்கு கேட்டு. அப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ அஜீஷ் அவங்க அம்மா வயத்தில் இருக்கும்போது இருக்கிறாப்ப இல்லையா, அப்போது குடும்பத்தில் நடக்கல நிகழ்வுகள், அவங்க அப்பா நடந்துக்கிற விதம், அதுபோல் அவங்களுடைய மாமியார் குடும்பத்தில் நடக்கிறாங்க இல்லையா, அந்த நிகழ்வுகளெல்லாம் அஜீஷனுடைய அம்மாவோட அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு பழகிறாங்கன்னு சொல்லுமே, அது என்ன செய்யும், அந்த அம்மா வழியாக யாரிடம் நல்ல நல்ல தாக்கத்தை உருவாக்குறது அந்த நிகழ்வுகள் அஜீஷ்டையும் உருவாக்குறது. அதே நேரத்தில் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லுமே, டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க சரியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாதுன்னா அது யாரை பாதிக்கும்? குழந்தையும் பாதிக்கும். அப்படிதானா? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்கிறாங்களே, அது முழுமையாக உண்மை கிடையாது. அதுக்கு முன்னாலே என்ன ஆயாச்சு, நிறைய இந்த நிகழ்வுகள் குழந்தைகளை என்ன செய்யாச்சு, தாக்கம் ஏற்படுத்தியாச்சு. வெரி குட். அப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்னா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நல்ல சிந்தனைகளையும் நல்ல உணர்வுகளையும் உருவாக்குகிறது. அப்படிதானே? அதே நேரத்தில் தீய நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் என்ன செய்யுது, கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட உணர்வுகளையும் அல்ல எதிர்மறை அப்படி சொல்லுவோமா இல்லையா, நல்ல அல்ல எதிர்மறை நிகழ்வு உருவாக்குது. நான் சொல்கிறேன், சும்மா உதாரணம் சொல்கிறேன், எப்படி பாதிப்பு உண்டாக்கு நீ நடிச்சு காட்டணுமா உங்களுக்கு சிம்பிளாக, வருத்தப்படக்கூடாது. சரி, யாரும் எடுக்கலாம், நம்ம சாய்ஸுக்கு ஒரு சேஃபான ஆள் இவங்களும் எடுப்போம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கியம் நம்ம பழைய ஆள் தான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எப்படி ஒரு நிகழ்வு ஒரு ஆளை எப்படி பாதிக்கலாம். இப்போ நான் காட்ட போகிறேன், இப்படி தான் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது மாதிரி தான் குடும்பத்தில் நடக்கும். இப்போ உங்கள் பேர் என்ன, நல்லா கவனிச்சுடா. அமலராஜ். அமலராஜ், நீங்கள் சொன்னீங்க என்ன அந்த காலத்தையே தெரியும், நீ முட்டையிலேருந்து வெளியே வர்றப்போ முட்டையில் வெளியே வர்றப்போ அந்த பாட்டெல்லாம் பாடினேன் நீ. அப்போ நீங்கள் என் மேலே ஸ்பெஷல் அன்பெல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆரோக்கியம் நல்ல ஊர், நல்ல மக்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்திலேயே கடலில் எல்லாம் போயிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஊர்லேருந்து இருக்கீங்க. ரொம்ப உங்களை நினச்சி பெருமைப்படுறேன். நீங்கள் கிரேட். எல்லாரும் இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, பாராட்டு கொடுங்க. கிரேட்.
அவர் ஒரு நல்ல மனிதனாக இருப்பார். சமுதாயத்தில் எல்லாரும் அவர் வாழ்த்துவாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. காட் பிளஸ் யூ. இப்படி சொன்னோன்னே இப்படி இருக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? ஏன் மகிழ்ச்சியாக இருக்குது? நிகழ்வு நான் சொன்னது எல்லாமே நல்லதாக இருக்குது. இப்போ நான் நேரம் மாற்ற போகிறேன். வருத்தப்படக்கூடாது, என்ன அடிச்சிடக்கூடாது, புரியுதா? இவர் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதே ஆள் தானா? அதே ஆள் வேறு. உங்கள் பேர் என்ன? அமலராஜ். எந்த ஊர்? அதெல்லாம் ஒரு ஊரா மேன்? ஆரோக்கியபுரம். அந்த மாதிரி சண்டை போட்டு கிடப்பாரு. ஐயே, அதான் ஒரு ஆமாம், ஆரோக்கியபுரத்தை இவனை முன்னேற சொன்னார். அங்கே பின்னால் போய் இருக்கும். ஏமா இந்த இவர் இந்த இது இப்போ இந்த வேணா இந்தியர் போட்டு பூசைக்கு இவர் இருக்கக்கூடாது, போய் சொல்லுங்கள். ஆரோக்கியபுரத்தாருங்க என்ன இடம்? அவங்களெல்லாம் ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டாங்க. உமக்கு நல்ல எதிர்காலமே கிடையாது மேன். நீ எல்லாம் கஷ்டப்பட தான் போகிற. உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்க மாட்டாங்க. கடவுள் சாபம் தான் போடு. இப்போ எப்படி இருக்கு? கவலையாக இருக்கு. நான் தமாசா தான் சொல்கிறேன், எப்படி தானே? ஆனாலும் கவலையாக இருக்கா இல்லையா? அடப்பாவி, இந்த சாமி இப்படியெல்லாம் சொல்லாரு, நம்ம எவ்வளோ ஒரு மேலே மதிப்பு வச்சுருக்கோம், அப்படி தானே? புரியுதா உங்களுக்கு? ஒரு டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான். மல்ல அவருக்கு ஆரோக்கியராஜ் ஒரு பாராட்டு கொடுப்போம். வெரி குட். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா? அப்போ சாதாரண நான் இது சொல்லி தான் செய்தேன், அப்படி தானே? அது நான் விளையாட்டாக தான் செய்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணுறேன்னது அவர்கிட்ட கேட்டால் முதல்ல என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர்னாரு. அப்புறம் வருத்தமாக தான் இருக்குது ஃபாதர். அப்போது ஒரு குடும்பத்தில் இப்போ நம்ம சும்மா சொல்கிறதுக்கு பேர் ரோல் பிளேம்பாங்க. இப்படி செய்கிறதே இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்குதுன்னா, தாக்கத்தை உருவாக்குறது என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை தனக்கு அம்மா தான் எல்லாம், இந்த அம்மாவுடைய தான் எல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எது நடந்தாலும் அந்த குழந்தையை இல்லையா தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை அப்போ நல்ல ஒரு அம்மா இருக்கு, குழந்தை பிறகு இல்லையா, குழந்தை இருக்குது. பொதுவாகவே முதல்ல இது ஃப்ராய்டு அப்படிங்கிறவரு சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல வர்றது அந்த குழந்தைக்கு முக்கியமான உறுப்பு என்னது? பிறந்த குழந்தைக்கு வாய். ஏன் வாய் முக்கியம்? ஏன் வாய்? நல்ல பேசுகிற கண்டியா? எதுக்கு குழந்தையுடைய முக்கியமான உறுப்பு வாயின்னு சொல்கிறோம்? அழுறதுக்கா? எதுக்கு? பேசுறதுக்கு இல்லை. அப்போ பேச வர்றதில்ல. குழந்தைக்கு வாய் வழியாக தான் என்ன செய்யும்? உணவு. அதுவரை என்ன செய்யுது? தொப்புள் கொடி வழியாக உணவு கிடைத்தது. இப்போ என்னது? வாய் வழியாக தான் குடிக்கும். அதனால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அப்போ அந்த குழந்தைக்கு எல்லாம் நிறைய அம்மா மாதிரி இருக்கிறீங்க, அப்பா மாதிரி இருக்கிறீங்க, குழந்தைகள் இருக்கீங்க. முக்கியமானதுன்னா அந்த பருவத்தில் அந்த குழந்தைக்கு என்ன செய்யும்? உலகமே அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய மார்பகம். இந்த மூக்கை பிடிக்கிறதும் அதை போட்டு எல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்து, ஏன்னா அழுது எங்கெங்கே அழுறாங்கல்ல, அழுது போட்டு எல்லாம் போச்சு. ஒரு செஷன் வந்து 45 நிமிஷம், 43 நிமிஷம் நான் ஒன்றும் பேசலை. நான் பரிதாபமாக இருக்கேன். கடவுளே, கூடுமானால் துன்பக்காலம் என்னை விட்டு அகல கடவுட்டு. அப்புறம் சொல்லி 45 நிமிஷம் ஆனால் என்ன சொன்னேன்? லேசாக தட்டி சொன்னேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். உடனே ஓகே நெல்சன் அப்படி சொல்லி பேசுவோம். ஃபாதர் நெல்சன், நீங்கள் கொஞ்சம் வெளியே போவீங்களான்னா நான் கொஞ்சம் வெளியே நிற்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன், கடவுளே, இப்படி ஒரு ஆளை ஒருத்தன் அழகுன்னு கல்யாணம் பண்ணால் அவன் என்ன ஆகும் லைஃபு? அப்படி நினச்சி மனுஷனுக்கு எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கு முந்தியெல்லாம் நினைப்பேன், அழகான பெண்ணோட தான் குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கணும்ல. அதுபோல் அழகா நீங்களும் பெண்கள் நினைப்பாங்கள்ல, ஒரு அழகான ஆம்பளை எனக்கு கிடச்சா நல்லா இருக்குன்னு நினைப்போம். அப்படி நிற்க இதில் ஒரு 2-3 நிமிஷம் ஆகியாச்சு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் மெதுவாக இப்போ இப்படி நிற்கும்போதே 2 நிமிஷம் ஆகிடுச்சோன்னா அந்த பிள்ளை திரும்பவும் மேக்கப் எல்லாம் போட்டு, அது 2 நிமிஷத்தில் எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடித்து எடுத்து நல்லா இதெல்லாம் பண்ணி எடுத்து பேக்கெல்லாம் போட்டு, நெல்சன் அங்கே என்னம்மா எனக்கு பார்த்து திரும்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னை பார்க்க, ஐ சேஞ்ச் மை மைண்ட், ஐ வில் கம் அண்ட் சி யூ அகெயின் ஒன் மோர் டைம். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, நான் மனசை மாற்றிட்டேன், என்னோட தடவை உங்களை பார்க்க வருவேன். அடா பாவி அப்படின்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
அப்புறம் வந்து இப்படி பார்த்து எடுத்து அவங்க சரியானாங்க. இதனோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, நான் இவங்களாம் பார்த்துட்டு அங்கே போகிறேன். இந்த அம்மா பிறகு திரும்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒய்யாரமாக நடிகைலாம் ஸ்டைலிஷ் எல்லாம் போடுறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, அம்மா அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு யார் கேட்குறா? மற்ற கவுன்சிலர்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோ இவ்வளவு அழகான அம்மா என்ன சொன்னாங்க? என்கிட்ட என்ன சொன்னாங்க? தற்கொலை பண்ண முந்தி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு சொல்லி நான் அதை சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு அனுபவிக்கவர்களே, காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்தாலும் அவளால் என்ன செய்ய முடியல? உறவு நெருக்கத்தை அனுபவிக்க முடியவில்லை. அப்போ நான் இது பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பருவத்திலும் நடக்கிற நிகழ்வுகள் அவை என்ன செய்யும்? எங்கோ போய் விடுவதல்ல. அவை என்ன செய்யுது? எல்லாம் போய் பதிகின்றன, படிகின்றன. அவை அங்கே தேங்கி இருக்கின்றன. செப்டி டேங்க் மாதிரி எல்லாரும் வெளிக்கு இருந்துட்டு போயிடுறாங்க. கழுவிட்டு பிளேட்லாம் கழுவிட்டு போயிடுவாங்க. சாப்பாட்டு பிளேட் போனது பாத்ரூம்லேயும் கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவை எல்லாம் எங்கே தேக்கி வைக்கப்படுகின்றன? செப்டி டேங்கில். செப்டி டேங்கில் எத்தனை நாளான நிச்சயம் கிடக்கிறதுனா, அதுபோல் நம்ம பிள்ளைய வளரும்போது நம்ம அம்மா அப்பா அவங்க இவங்க வாத்தியார் என்னெல்லாம் செய்தாங்களோ எல்லாம் கிடக்கு. முகத்தை பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும். ஆஹா சம்மனசு போல இருக்கு, தேவதை மாதிரி இருக்கு நீ. ஆனால் உள்ளே என்ன கிடக்கு? கிடக்கு. சும்மா நம்ம லேசாக டாப்பிக்கை லேசாக மாற்றுவோம். இப்போ இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்களா? உங்களில் எத்தனை பேர் சின்ன சின்ன கோபம் இருக்குது? கைட்டுக்குவோம். சின்ன சின்ன கோபங்கள் இருக்கு எனக்கு. உங்களுக்கெல்லாம் இல்லையா? நார்மலாக கோபம் இல்லாதால ஆம்பளையாக இருக்க முடியாது, பொம்பளையாக இருக்க முடியாது. ஒரு கோபமும் இல்லையா? அப்போ ஆஸ்பத்திரி டாக்டர், மனநோய் டாக்டரை பார்க்க வேண்டியதான். ஒரு சில ஓகே வெரி குட். ஒரு சில வருத்தங்கள் இருக்குது. சரி நம்மளை இப்படியெல்லாம் நடத்திட்டாங்களே, இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே. நீ நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்ம கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். நம்மகிட்ட சொன்ன விதம், நடந்து கொண்ட விதம் வருத்தத்தை நமக்கு தருகிறது. ஒரு சில வருத்தங்கள் இருக்கா இல்லையா? கை தூக்குங்க. வருத்தங்கள் வெரி குட். ஒரு சில குற்ற உணர்வு இருக்கு. சே நாமளாம் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணதுனால என் பிள்ளைங்க வாழ்க்கை முடியாது, நான் பண்ணதுனால தானே இப்படி நமக்கு குடும்பத்தில் இருந்த இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ளேருந்து உறுத்திக்கிட்டு இருக்கு ஒரு உறுத்தல். அப்படியா இருக்குது எத்தனை பேர்? சில உறுத்தல் வெளியே தெரியாது, உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு. உள்ளே பிறகு ஒரு சிலருக்கு இருக்கும் அவமானம். நம்ம இப்படி செய்து என்னெல்லாம் மற்றவங்கெல்லாம் என்ன கேவலம் பண்ண வைப்பாங்க. குறிப்பாக போதைக்கு ஆளான இருக்கலாம், வேறு ஏதாவது செயல் செய்திருப்போம். அது அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ அது கேவலம், எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்னை பற்றி அப்படின்னு நம்ம மனசுக்கு என்ன இருக்குது. சில நாம் செய்த செயல்கள் கேவலம் அவமானம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அந்த இடத்துல வச்சு இப்படி தான் நடந்தது, மற்றவங்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க, நமக்கு இருக்கும். சே இதில் தான் நம்ம இவ்வளோ கேவலமாக தரமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்கன்னு ஒரு சில இருக்குது. சில கேவலங்கள் மனசுக்கு இருக்குது. அவமானங்கள், கேவலங்கள் இப்படி இருக்கா இல்லையா? இருக்கும். அப்படிதானே இருக்கா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? கோபங்கள், வருத்தங்கள், அதானே வெறுப்புகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். வெறுப்புகள், அவமானங்கள், குற்ற உணர்வு, இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் எப்படி வருது? வெரி குட், சூப்பர். ஒரு கைத்தறி கொடுப்போம். நல்ல அருமையாக சொன்னார். ஒரு இடத்துல நல்ல மனம் வருது, ஒரு மனம் வருது. மனம் தானாக வர முடியுமா? வர முடியுமா? மனம் வருது என்றால் என்ன வேணும்? ஒரு மலர் இருக்கணும். அப்படிதான் மலரோ அல்லது சென்றோ ஏதாவது இருக்கணும். அப்படிதான் வாசம் இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து புகை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது அங்கே என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து வாடை வருது. ஐயோ சகிக்க முடியல வாடை. அப்போ அது என்னுடைய அடையாளம். நாயோ பூனையோ அல்லது சாக்கடையோ என்ன கிடக்கு இருக்குது, செத்து கிடக்க அல்லது தேங்கி கிடக்கு. அப்படிதானே? ஒன்றும் இல்லாமல் இது வருமா? வராது. அப்படிதானே? இது முக்கியமான பாயிண்டாங்க. நான் அதுக்காக சொல்லுவேன், இந்த காயங்கள் ஆற்றுறது. அப்போது நெருப்பு இருந்தால் புகை, நெருப்புலேருந்து தான் புகை வருது, மனம் பூலே இதில் வருது. அதுபோலத்தான் நமக்கு இந்த கோபங்களோ, வருத்தங்களோ, எரிச்சல்களோ, வெறுப்புகளோ தானாக வருவதில்லை.
தானாக அது வர முடியாது. வெறுப்பு தானாக வர முடியாது. இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டவை. நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வும், வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வும், அந்த நிகழ்வை பொறுத்து அவை உணர்வுகளையும் சிந்தனைகளையும் உருவாக்குகின்றன. புரியுதா? அப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அம்மா அன்போட பாசத்தோடையே இருந்து நம்மளை வழியெடுத்தா அந்த குழந்தை என்ன இருக்கும்? அன்பு பாசம் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் தானே. அதே நேரத்தில் அம்மா இல்லையா உங்களையா அவங்க நடந்துக்கிட்ட விதம், அடித்தாங்க வச்சாங்க, நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எனர்ஜி அந்த குழந்தைக்கு ஆழ்மனதில் வெறுப்பு, கோபம் அப்படிதானே, அல்லது அவமானம், அல்லது ஏதாவது உடைச்சிட்டான குற்ற உணர்வு, இது மாதிரி ஏற்படும் அப்படிதானே. அப்போது இங்கே நீ கை தூக்குனீங்களா இல்லையா? எல்லாருமே எல்லாம் கை தூக்கணும், நானும் சேர்த்தான் கை தூக்கணும்னு சொன்னேன். நமக்கு நிறைய வெறுப்புகள் இருக்கிறது, நிறைய கோபங்கள் இருக்கிறது, நிறைய அவமானங்கள் இருக்கிறது அப்படிதானே. எப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அது என்ன சொல்லுகிறது? பாப்பா யார் இன்டெலிஜென்ட்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். எனக்கு நிறைய கோபங்கள் இருக்கிறது, என் மனசு ஃபுல்லாக நிறைய வெறுப்பு இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்கு எனக்கு அப்படின்னா அது எதை சொல்லுகிறது? நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது? அதான் நிறைய விரக்தி இருக்கிறது. அதெல்லாம் எதை எதை சொல்லுகிறது, தெளிவுபடுத்துகிறது நமக்கு? சிம்பிள். வெரி குட். அவருக்கு ஒரு கைத்தறி. வெரி குட், நல்ல அருமையாக. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கின்றன. இவள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சாச்சு. நடந்து முடிந்ததை நடவாமல் ஆக்க முடியுமா? முடியுமா? மீண்டும் போய் அம்மாட்ட போய் எல்லாம் இது பண்ணி அந்த பழைய இதெல்லாம் இப்படி எல்லாம் இல்லாமல் ஆக்க முடியுமா? நடந்தது நடந்தது தான் அப்படிதானே. கடந்தது கடந்தது தான், இறந்தது இறந்தது தான். அப்படி நமக்கு இல்லை. ஆனால் எப்படி இருக்கு எல்லாருக்கும்? இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அவரவருக்கு தன்மைக்கு ஏற்ற ஒரு வித்தியாசம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இது இது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் உள்ளது. ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் தப்ப முடியாது. மனிதனாக பிறந்தவர் ஒரு பாதிப்பிலும் இல்லாமல் எல்லாம் தப்ப முடியாது. ஆனால் இந்த ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்ணலாம். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அப்போ அன்புமிக்கவர்களே, இப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. வந்து இவ்வளோ அந்த இதில் வந்துருக்கோம் தானே. இப்போ வயசு எத்தனை ஆச்சு? உங்களுக்கு வயசு என்னாச்சு? 26 66 அதானே பார்த்தேன். 26ன்னு தான் பார்த்தேன். ஆமாம், அதை பார்த்தா மனசு 26 மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அப்போ 66 வயசு அப்படிதானே. இப்போ 66 வயசு. உங்கள் பேர் என்ன? சூசேம்மாள். நல்ல அருமையான பேர், சூசேம்மாள். 66 வயசு. இப்போ அந்த 66 வயசில் இவ்வளோ வயசில் எவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிதானே. எவ்வளோ நிகழ்வு நடந்திருக்கு. நான் சொன்ன ஒவ்வொரு நிகழ்வும் என்ன செய்கிறது? சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உருவாக்குகின்றது ஒவ்வொன்றுமே. அப்போ இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கிடக்கு, எவ்வளோ நிகழ்வு கிடக்கிறது, எவ்வளோ உணர்வுகள். ஒன்றே ஒன்று பொருளாக இருந்தால் தெரியும். இது ஃபீலிங்ஸ், உணர்வு, சிந்தனையாக இருந்தாலும் தெரியாது, வெளியே தெரியாது. ஆனால் எங்கே உள்ள கிடக்கு, உள்ள இருக்குது, தெரியுது, அப்படிதான் உள்ள இருக்குது. பட் அதை நாம் என்ன செய்யணும்? அகற்றித்தான் ஆக வேண்டும். இப்போ நாய் செத்து கிடக்குல்ல, அதில் துர்நாற்றம் வருது. என்ன செய்தால் அந்த துர்நாற்றம் வராமல் பண்ண முடியும்? என்ன பண்ணால் துர்நாற்றம் போகும்? குண்டு தோண்டி புதைச்சிட்டா என்னாச்சு? போயிடும், அப்படிதானே. நெருப்பு புகை வந்துக்கிட்டே இருக்கு, தண்ணி ஊற்றி அணைக்கணும், அப்படிதானே. அப்போது இந்த நிகழ்வுகள் தான் என்ன செய்யுது? நான் சொன்னேன் இல்லையா, நம்மில் கிடக்கிற நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள் தான் மனதிலிருந்து என்ன செய்யுது? கோபம், வெறுப்பு. எப்படி அந்த அழுகி கிடக்கிற நாயிலிருந்து ஸ்மெல் வருதோ, எப்படி இந்த நெருப்பிலிருந்து புகை வருகிறதோ, அதுபோல் என்ன செய்யுது? நம்மில் கிடக்கிற நிகழ்வுகள் தான் என்ன செய்யுது? ஆள் மனதில் கிடப்பதான் இதை உருவாக்குது. அதை எடுத்துட்டா என்னாச்சு? அந்த நிகழ்வுகளை எடுத்துட்டா, இப்போ நான் பாருங்க, எல்லாரும் வர வச்சு எல்லாருக்கும் அந்த ஆள் மனசை தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டானா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆனால் அப்படி அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் சிஸ்டம் வரல இன்னும். அது ப்ரஷ்ஷோ, அதுக்குள்ள லோஷனோ, அது ஒன்றும் இன்னும் வரல. அது வந்தால் செய்துட்டு போய் அனுப்பி விட்ருவோம், எல்லாரையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். பண்ண முடியாது, அப்படிதானே.
அப்போது அதுக்கு ஒரே வழி என்னது? அதான் நம்ம பார்க்குறோம். உள்மன காயங்கள். அதுக்கு ஒரு சிம்பிள் வழி சொல்லிதான். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் 4 பிரிக்கிறோம். அப்படிதான் 4 பாயிண்ட் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் கடவுளுடைய அருளால். உண்மையிலே இந்த 4 வழிமுறை நீங்கள் பின்பற்றி வச்சுக்கிடுங்க. நீங்கள் மகிழ்வாக, நிறைவாக, நலமாக, அமைதியாக இன்னையிலேருந்து வாழ முடியும். ஷுவர், கேரண்டி, 100%. நான் டெஸ்டட். அப்படிதானே? அப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்டோம். நம்ம திருப்பலியில் மறையுறை வைக்க மாட்டோம். அதனால் இது செய்வோம், இதிலேயே கொஞ்சம் நேரம் பண்ணுவோம். அதுதான். அப்போது சிம்பிள் வழி. இப்போது நான் சொல்ல நிறைய வாழ்க்கையில் நிகழ்வு நடந்திருக்கு. அப்படிதானே? இந்த நிகழ்வை வச்சே நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நிகழ்வுகளை வச்சு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எல்லாம் மனசு கிடக்கு. அப்படிதானே? எல்லாம் மனசு கிடக்கு. முதல் பாயிண்ட், நம்பர் 1 எழுதவங்க எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட் என்னென்னா, முதல் பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுக்க. கடந்தவை, முடிந்தவை, நல்லா கவனிச்சுக்க. கடந்தவை, முடிந்தவை, இறந்து போனது, அப்படிதானே? இழந்து போனது, அப்படிதானே? நம்முடைய வயது, அது மாதிரி நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதானே? இப்போ எங்கள் அப்பா இறந்தாச்சு, 25 வருஷம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் பட் அவர் இல்லை. அதுதானே? அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் முடிஞ்சு போயிருக்கு, கடந்து போயிருக்கு. நம்ம இழந்திருக்கோம் நிறைய, அல்லது நம்ம அழிச்சிருக்கிறோம் இருக்கலாம். இதை நம்ம எதாவது பண்ண முடியுமா? சொல்லுங்கள், எதாவது பண்ண முடியுமா? முடிஞ்சது எதாவது பண்ண முடியுமா? நேற்றைய பொழுது நம்ம எதாவது பண்ண முடியுமா? இனி நாளைய பொழுது எதாவது பண்ணலாம். நேற்றைய பொழுது எதாவது பண்ண முடியுமா? முடிஞ்சு போனது. அப்போ முதல் பாயிண்ட்டு, நமக்கு அமைதியும் நிறைவும் வேண்டுமென்றால் முதல் பாயிண்ட் என்னது? நம்ம கடந்தவை, முடியாதவை, இயலாதவை, வியாது இது நெல்சன் கருப்பாக இருக்கேன், ஏன் இப்படி எங்கள் அம்மா என்ன கருப்பாக பார்த்தாங்க, ஏன் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எத்தனை வருஷம் முட்டி மோதி பார்த்தாச்சு. 62 வயசு. நான் பிறந்தது 1962. இப்போ 62 வயசு எனக்கு. இப்போ தான் புரியுது, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா அப்பா இறந்து 25 வருஷம், அவங்கள்ட்ட கேட்க கூட முடியாதுன்னு. அப்படிதானே? அப்போது எங்களுக்கு ஒரு ப்ரேயர் உண்டு. மாற்ற முடியாததை மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். ஆண்டவர் வளர்ந்தபடி இவ்வளோதான். இதில் என்ன செய்வோம், கொஞ்சம் லேசாக வேணால் சோப்பை போட்டு தேய்ச்சி கொஞ்சம் என்ன செய்வோம், நீட்டாக வச்சுக்கிற வேண்டியதான். அப்படிதானே? கொஞ்சம் தூசி ஒற்றையெல்லாம் பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதுதானே? அப்போ மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கலரை மாற்ற முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அது மோசமாகிற வழியே இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன செய்ய, கைவிட்டாச்சு. கடவுளே நீர் பார்த்துக்கிடும். அப்படி தானே? நான் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுகிறேன், ஆனால் இது முக்கியமான கருத்து. புரியுதானே? நம்மால் இயலாதவை, முடியாதவை, முடித்து போனவை எல்லாமே என்ன செய்கிறோம், நம்ம கஷ்டமாக இல்லையா, இதெல்லாம் கடவுளிடம் ஒப்படைக்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறோம். முதல் பாயிண்ட் புரியுதா? முடிந்தவை, முடியாதவை, அது இது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பிடிச்சி நீர் பார்த்துக்கிறோம். அதை புருஷன்ட்ட கொடுத்தா சொல்ல, ஐயோ என்னட்ட தராத, மனைவியோட ஐயோ என்னட்ட தராது, பெற்றோர்கிட்ட கொடுத்தா பெற்றோர் இல்லை பெட்டர் என்னது, அதான் அவர் என்ன சொல்கிறோம், எல்லாம் இல்லையா, அவரால் முடியுமா? நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறோம், கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறோம். முதல் பாயிண்ட் இப்படி கிடச்சிதா? அதில் என்னச்சுன்னா, கடவுளுடைய வல்லமை ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. அப்படிதானே? எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை வருது. அப்போ எனக்கு பிரச்சனை கொடுக்கறது உங்களை எடுத்துக்கணும். அவள் ஒரு பிரச்சனை எனக்கு கொடுக்குறான், என்னை விட பிரச்சனையோ நோயோ அல்லது எது ப்ராப்ளமோ கொடுக்குறான்னு சொல்லுமே, அதில் இது குடியோ ஒரு எந்த பிரச்சனையும் எடுத்துக்கலாம் ஒரு கொடுக்கு. அப்போது நான் அப்படிதானே, நான் ஒரு ஆள், இவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்போ என்னை விட அவங்க சக்தி கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முந்தி சொன்ன மாதிரி உதாரணம் சொல்கிறேன், புரிகிறக்காண்டி. அப்படிதானே? நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நான் சாதாரண ஆள், இவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்து என்னை விட கொஞ்சம் ஆற்றல் கூடுறவங்க. அதனால் எனக்கு என்ன செய்கிறாங்க, பிரச்சனையோ துன்பமோ கஷ்டம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க இருக்காங்களே, இவர்களை விட
சக்தி வாய்ந்தவர்கள், நல்ல ஸ்ட்ராங்கான ஆள். அப்போது நான் என்ன செய்கிறேன், இவங்க என்ன பிரச்சனை கொடுக்குறாங்கல்ல, ஐயோ பிரச்சனை என்ன செய்கிறேன்னு சொல்கிறோம்ல, அதை இவங்கள பிடிக்கிறேன். பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ஏய் ஃபாதருக்கு தொந்தரவு ஒன்றும் பண்ணாத தொலைச்சிடுவோன்னு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பின்வாங்கிறாங்க. புரியுதா? அப்போது என்னை விட இவர்கள் சக்தி, என்னை விட சக்தி கூடியவர்கள், என்னை விட சக்தி கூட, அதனால எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க தானே. ஆனால் என்னை விட இவர்களை விட இவர்கள் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவர்கள். அப்போ நான் என்ன செய்கிறேன், இவங்கள்ட்ட இது பண்ணிக்கிற போல என்ன செய்கிறேன், இவங்ககிட்ட பண்ணிக்கிறேன். இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள கட்டுப்படுத்தி என்ன செய்கிறாங்க, என்னை பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் கடவுள்கிட்ட. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஐயோ பிரச்சனை வருதே, பிரச்சனை மந்திரவாதி அங்கே போகிறவங்க செய்கிறோம். கடவுளே நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லும்போது நல்ல மனசு வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் போவோம், கொடுக்க மாட்டோம். இப்போ நான் பாருங்க, என்ற பொருள் இருக்குது, யார்ட்டையும் கொடு, இந்த ஃபோன் இருக்குது, என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன், இந்த ஃபோன் என் கையில் இருக்குது, அப்படி தானே பாக்கெட்டில். இப்போ நான் வந்து கொண்ட கொடுப்பேன். இப்போ இந்த ஃபோன் யார்கிட்டே இருக்குது, நான் கொடுத்தாச்சு, இப்போ யார்கிட்டே இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, அப்படி தானே. நம்மளில் பலர் என்னமா செய்கிறோம், ஒரு ஃபோனை, ஏம்மா அந்த ஃபோனை வாங்கிக்கம்மா, ஏம்மா அந்த ஃபோனை வாங்கிக்கம்மா, ஏம்மா அந்த ஃபோனை வாங்கிக்கம்மா, ஏம்மா வாங்குமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் வாங்கிக்கம்மா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், கடவுள் பாக்கெட்டில் போடுற மாதிரி நான் போட்டோம் இல்லையா. இது மாதிரி தான் கடவுளோட கோயில் வந்து என்ன செய்வோம், எல்லாம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோம், போகும்போது ஏனி ஒருக்கா வேளாங்கண்ணி போனாலும் கொள்ளலாம் தான். நம்ம இங்கே கோயில் ஆரோக்கிய மாதா கோயில்லையோ அல்லது ஆரோப்பணம் பண்ண மாதிரி இல்லையோ அலங்கார மாதா கோயில்லையோ அல்லது கோவளத்து இஞ்ஞாசியார்ட்டையோ போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு ஒருக்கா இடத்துவாக போனால் கொள்ளாமல் போல இருக்குது. அங்கே நிறைய புதுமை நடக்குதாமே. அங்கே இருக்குது யார், ஜார்ஜியார் தான், அவர் புனிதர். அங்கே எல்லா இடத்தையும் போய் கடவுள், ஜார்ஜியார் ஒன்றும் செய்கிறது இல்லை, யார் செய்கிறது, யார், கடவுள். நம்ம தானே இயேசு செய்கிறது, அவர் இங்கே தான் இருக்கார், எங்கே இருந்தாலும் அவர் தானே இருக்கார். அப்போ இங்கே ஒப்படைக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அப்படிதானே. அப்போ முதல் பாயிண்ட் நமக்கு புரிய வேண்டிய என்னென்னா, எங்கேனாலும் சரி தான் இயலாமை முடியாதவை கடந்த காலத்தில் உள்ள என்ன செய்யணும், இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்சா அவர் பார்த்துக்கிடுவார். நீர் பார்த்துக்கிட்டோம், உம்ம பிள்ளைனா நீர் பார்த்துக்கிட்டோம் என்ன செய்யணும், நம்பி துணிந்து நாம் என்ன செய்யணும், ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தால் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா கடவுளால் ஆகாதது, நம்புறீங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட் கிளியராச்சா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதுனாலும் இயலாதவை முடியாவை கடந்த காலத்தில் என்ன செய்கிறீங்க, ஒப்படைக்க. இனி போடாத சிம்பிள் தான். அடுத்தது ரெண்டாவது காரியம், முக்கியமான காரியம் வந்து வாழ்க்கையில் நமக்கு சில இடங்களில் சில குழப்பங்கள் இருக்கும், அப்படிதானே. எல்லாருக்கும் சில தெளிவின்மை இருக்கும், சில சந்தேகங்கள் இருக்கும், அப்படிதான் வருமா இல்லையா? இப்படி எல்லாம் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி நம்ம அந்த சந்தேகத்திலேயே வாழ்க்கையை என்ன செய்வோம், ஓட்டிகிட்டே இருப்போம், அப்படிதானே. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களாக இருக்கும். யார்கிட்ட போய் கேட்குறது, வெளியே தெரிஞ்சால் கேவலம், சரி மனசுக்கே வச்சு விடுறது. ஆனால் உளவியல் என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம ஆன்மீகவியல் என்ன சொல்லுது, அப்படி வரும்போது நம்ம அப்படி வைக்கக்கூடாது. எப்போது நமக்கு குழப்பமாக இருக்குதோ, எப்போது தெளிவில்லாமல் இருக்குதோ, அப்போது அதை தெளிவுபடுத்த வேண்டும். வழிகாட்டுதல் முதல்ல சொன்னமா இல்லையா, இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். மாதிரி எப்போது நமக்கு சில தெளிவின்மை ஏற்படுகிறதோ, குழப்பம் ஏற்படுகிறதோ, என்ன செய்ய நீ புரியவில்லையோ, அப்படி நம்ம இருக்கும்போது வழிகாட்டுதல் பெற வேண்டும். எல்லாருமே அப்படிதானா. அப்போ நல்ல வழிகாட்டி ரிட்ரீட் சென்டரில் போகலாம், எங்களை மாதிரி ஆற்றுப்படுத்தல் மையத்தை தொடர்பு கொள்ளலாம். இல்லை உங்களில் யார் பண்ணோனே அப்படி சும்மா வச்சிருக்கவே கூடாது. புரியுதா? ரெண்டாவது பாயிண்ட். அப்போ முதல்ல முடியாதவை இயலாதவையெல்லாம் என்ன செய்யறேன், கடவுளை ஒப்படைக்க வேண்டும். இப்போ குழப்பங்கள் இல்லையா, தெளிவின்மையெல்லாம் என்ன செய்ய வேண்டும், வழிகாட்டுதல், ஆலோசனை பெற வேண்டும். பெற்ற ஆலோசனை சொல்லியாச்சு. நான் சொல்கிறேன், ஏம்மா இப்படி இப்படி பண்ணுங்க, நீ அவர் சொல்லி கிடக்காரு, அவருக்கு வேலை இல்லை. ஆலோசனைப்படி என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் சொல்லாரு. இளைஞன் கேட்குறான், போதகரே நிலை இல்லாத வாழ்வை நான் பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? மகனே உனக்கு ஒன்று குறைவாயிருக்கிறது, என்ன செய்? ஏழை கொடு பின் அவனோ முகவாட்டத்தோடு சென்றான், ஏனென்றால் அவனுக்கு
ஏராளமான சொத்து இருந்தது. அப்போ ஆலோசனை அவன் என்ன செய்யல, பின்பற்றவில்லை. அப்படிதான் நான் பின்பற்றவில்லையே. அப்போ எல்லாரும் புரிய வேண்டியது என்னன்னா, அப்போ நம்ம ஆலோசனை என்ன செய்ய வேண்டும், வழிகாட்டுதல் பெற வேண்டும், பெற்று என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாச்சா. மூணாவது, இது நெருங்கி வந்தாச்சு. மூணாவது, நமக்கு எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளைகள் சொன்னா இல்லையா, சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய உணர்வு பாதிப்பு இருக்குது. சொன்னா இல்லையா, நிகழ்வுகள் உணர்வு பாதிப்பு இருக்குது. வருத்தங்கள் அப்படி தான், அம்மா மேலே இருக்குது, வருத்தங்கள்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அப்படி தான் உணர்வு பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த உணர்வு பாதிப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன ஏற்படுது, மன சுமையில் பாரம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும். அப்போ நல்ல நிறைய பாரம் இருக்கும்போது நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும், நமக்கு நல்ல நட்பு வேண்டும். இதெல்லாம் நிறைய சொல்ல மாட்டாங்க. கடவுளிடம் படைக்கணும், வழிகாட்டுதல் படைக்கணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே நல்ல தோழமை வேணும், நல்ல ஃப்ரெண்டு வேணும், நல்ல புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லாட்டையும் சொல்ல முடியாது, அப்படிதானே? அது கண்டுபிடிக்கணும். அது எல்லாரும் நம்ம சொந்தக்காரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி புருஷனை பொண்டாட்டி எடுக்கக்கூடாது. அது புருஷன் தான், அம்மான்னு அம்மா தான். அப்போது நமக்கு பார்க்குறதுல இவங்க ஒரு ஆள் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும், பெஸ்ட்டு. நல்ல முத்தை கண்டவன் பைபிளில் வருதா இல்லையா, நல்ல புதையலை கண்டவன் மாதிரி நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும், நல்ல நட்பு வேணும். அவங்ககிட்ட என்ன செய்வோம், நம்ம நட்பில் மனம் திறந்து நம்முடைய வாரங்களை இறைக்கணும். ஐயோ இப்படி எல்லாம் கிடந்து கஷ்டப்படும், சரிம்மா உடனே கவலைப்படாத, எனக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கு, உடனே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன செய்வாங்க, அவங்க மனசுக்கு சொன்னதெல்லாம் மனசுக்கு வச்சுக்கிடுவாங்க. மற்றவங்க ஓட்டர் நீ கதை கேட்டியா, மற்றவங்க இப்படியா சொன்னா வெளியே சொல்லாத, ஒரு மணி நேரத்தில் ஊரெல்லாம் சுற்றி வந்துடுவாங்க. ஒன்றை பற்றி ஊரெல்லாம் இப்படி பேசிக்கிடுறாங்க. அப்படிப்பட்டதில்லை. நம்ம மனம் திறந்து பேசுகிறோம். அதை என்ன செய்யறாங்க, பேசின நல்ல நட்பில் நம்ம மனம் திறந்து பேசுறது, அதில் பிரச்சனை பாதியாயிரும், மகிழ்ச்சி என்ன செய்யும், ரெட்டிப்பாங்க. சொல்லுவாங்களா இல்லையா, பகிர்ந்து கொள்ளும்போது. அப்போது மூணாவது பாயிண்டாக நான் என்ன சொல்கிறது, நல்ல நட்பில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உலகில் அதான் அந்த உள்மன காயங்கள் அது எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா இது பேச முடியும், பேசினாலும் தெரியும். நாலாவது பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட். நாலாவது பாயிண்ட்டு, நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாருக்குமே நிறைய இருக்கு, அப்படிதானே? வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அது நாமும் அது காரணமாக இருந்திருப்போம், பிறர் நமக்கு காரணமாக இருப்பாங்க, அப்படிதானே? இதுக்கு பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது நம்முடைய பெற்றோர், நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், இது மத்தியில் நடக்கிறதா. அப்போ இதில் நல்ல உருவாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம், மனம் திறந்து நம்முடைய அவங்ககிட்ட போய், நான் ஒரு தப்பு செய்துட்டேன்னா, பெரிய ஃபாதராக இருக்கலாம், பிள்ளை சொல்லுறா என்ன மன்னிச்சிக்கம்மா, அன்னைக்கு எப்படி பேசிட்டேன், அப்படி ஒரு ஃபாதராக இருந்தால் அப்படி பேசிக்கூடாது, வெரி சாரிம்மா, அப்படி என்ன செய்ய வேண்டும், மனம் திறந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அவன் எனக்கு ஒன்று சொல்லிட்டா அல்லது அவங்க ஒன்று எனக்கு செய்திருக்காங்க, உடனே நீ மன்னிப்பு கேளு அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது. சொல்லாமல் நாம் என்ன செய்கிறோம், அவர்களை நாம் மனமாற மன்னிக்கின்றோம். 2 பாயிண்ட். நாம் கடந்த காலத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் சரிப்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்கிறோம், ஒன்று இந்த போர்டில் இருக்கிறத டஸ்டர் வச்சு அழிக்கிற மாதிரி, தரையில் உள்ளலாம் நம்ம ப்ரூம் வச்சு பெருக்கிறது மாதிரி, அழுக்கு துணியை சோப்பு வச்சு துவைக்கிறது மாதிரி, மனசு கிடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, வருத்தங்கள், வேதனைகளை ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அது நம்ம மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் மன்னிப்பு அளிப்பதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். வேற ஒரு வழியிலும் செய்ய முடியாது, அதை எடுக்க முடியாது. எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? அப்போ 4 ஸ்டெப்பு சொல்லியிருக்கு. இந்த 4 ஸ்டெப்பில் எல்லாமே சரியாயிரும். இப்போ பாருங்க, இப்போ நான் கன்க்ளூட் பண்ண சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், இயலாமை, முடியாத எல்லாம் என்ன செய்யுது, எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் ஆயிடுச்சா? 2வது, குழப்பமாக இருக்குது, தெளிவில்லை, சந்தேகமாக இருக்குது, ஐயோ என்ன செய்ய நீ கிடந்து இருக்கும் அப்படிங்கிற நிலை குலைந்திருக்கும். என்ன செய்யறோம், நல்ல வழிகாட்டியிடம் வழிகாட்டுதல் பெற்று அதை கடைபிடிக்கிறோம். 3வது, மனசு கிடக்க பாரங்கள், சுமைகளை எல்லாம் நல்ல ஒரு தோழமை, நல்ல ஒரு நட்பை என்ன செய்கிறோம், அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஆளை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளுக்கு பொறுப்பு, கடமை இருக்குது, தேடி கண்டுபிடிக்கணும். ஒத்து வராட்டா செட் பண்ணணும். எப்படி சம்மந்தம் பார்த்து நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறோமோ அது நிறையா தான் ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா அதில் டவுரி அது இதெல்லாம் பார்க்க, இது அப்படி இல்லை. ஏன் மனம் திறந்து பேசுகிறது மாதிரி ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும். எல்லாரும், ஆண்களும் அப்படி தான், பெண்களும் அப்படி தான்.
அவரவருக்குள்ளேயே பார்த்தா நல்லது. பெண்கள்னா பெண்களுக்குள்ளேயே பார்த்தா நல்லது, ஆண்கள் ஆண்களுக்குள்ளேயே பார்க்கறது நல்லது. நான்காவதாக என்ன செய்யணும்? யாரிடம் கேட்க வேண்டும்? மன்னிப்பு யாரிடம் கேட்க வேண்டும்? நம்ம யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோமோ அவர்களிடம் எல்லாம் என்ன செய்யணும்? அவங்க இப்போ நம்ம சிறைக்க மாட்டாங்க. நோ 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 பண்ணணும். அப்போ சொல்லாது நான் மன்னிப்பு, என் பொண்டாட்டிட்டு ஒன்று மன்னிப்பிக்க முடியாது. அப்புறம் அவள் என்ன, அவள் பெரியவளா? நான் சொல்லுவேன், நீங்கள் போட்டு வெளியே போகிறீங்க, ஒரு நாள் காக்கா என்ன செய்யுது உங்கள் மேலே எச்சம் போட்டுச்சு இல்லை, மேலே பண்ணிட்டு உடனே இது டாக்டர் கேப்டன் சிலுவையிட்ட சொல்லி ஒரு 5000 ரூபா கொடுத்து அந்த காக்காயை பிடிக்க ஏற்பாடு பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? எங்கே போவீங்க? கழிச்சு போகிறீங்க. காக்கானாலும் இப்படி பண்ணலாமா? இந்த காக்கா எவ்வளோ பெரியது, நான் எனக்கு ட்ரெஸ்ஸை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி காக்கா மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏன் எடுக்க மாட்டீங்க? அது அது பறந்து போயிடும். பிடிக்கலாம்ல ஆலோசி. பார்த்தீங்களா, அழகாக சொன்ன பாருங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ பாருங்க, காக்கா எச்சம் போட்டால் காக்கா விட்டுரும். ஆனால் 9 மாதம் நம்மளை சுமந்து கருவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நம்மளால். ஆனாலும் எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, என் சாகிற வரை எனக்கு காயம் ஆறாது. காக்கா விட்டுறோம். புரியுதா? அப்போ அது ஒரு அம்மா விட மாட்டேங்கும். அதே போல் 9 மாதம் பெற்றெடுத்து ஒரு அம்மா ஒரு மகளை, என் மகா இப்படி சொல்லிட்டா, அதை 9 மாதம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். அப்படிதானே? என்னதெல்லாம் நமக்கு சரியாக முடியாது. என் கையில் இருந்த பைக்கை வச்சு 1 மணி நேரம் வச்சுருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது ஒரு வயத்துக்குள்ளே வச்சு இன்னொரு உயிரை வளர்ந்து ஒரு பெரிய 6 வரை வச்சு எவ்வளோ கஷ்டம். பிறகு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் நினைச்சிட மாட்டோம். அப்படி இருக்கா இல்லையா? ஏன்னா என்ன வருது, நம்ம இதை விட்டுறோம். என் பிள்ளை என்ன அப்படிதானே, தட்ஸ் ஓகே, மன்னிப்போம். என் மகா, என் மகன், இது யார்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, தட்ஸ் ஓகே. அவருக்கு தெரியாமல் செய்தார். தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை அவங்க அறிஞ்சான் செய்தான். சிலுவையில் அறையும் போது தெரியாமலா கொண்டான். அவர் என்ன சொல்றாரு? அறியாமல் சொல்ற. அன்னை தெரசா என்ன செய்தாங்க? எப்பா இது எனக்கு தந்தா. அந்த பிள்ளைகளுக்கு பாவப்பட்ட இல்லையா, பிள்ளைகளுக்கு ஏதாவது தெருவில் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாத்தா. அப்போ அவனுக்கு என்ன செய்யுது? அப்போ ஒரே மாதிரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கடைசி செய்து என்னது? மன்னிப்பு. முதல் பெற்றோர் இருக்காங்க இல்லையா, நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள், அவங்க குடும்ப வாழ்க்கையை சீர்குலை சிங்கார வனத்தில் விரட்டப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? தப்பு செய்ததல்ல, மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. கடவுளே இப்படியெல்லாம் சொன்னிருந்தாங்க, என்ன செய்யட்டும், எங்களுக்கு புத்தியை பாருங்க, செருப்பாலாம் அடிக்கணும், மன்னிச்சிருங்க கடவுளேன்னு சொன்னா என்ன செய்திருப்பாரு? இவங்க என்ன செய்ய, நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன், அவர் இப்படி, அந்த நீர் கொடுத்த பெண் இப்படி செய்தார், அவர் செய்தார், இவர் செய்தார், பழியும் போட்டு என்ன செய்தாங்க? மோச்சம் போச்சு. நம்ம இந்த மாதிரி வர அன்னைக்கு ஒரு காயமும் வந்திருக்காது, நம்ம எல்லாம் மோச்சு சந்தோஷமாக இருந்திருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம நிலைமையை பாருங்கள், நாய்ப்படாத பாடு வடி கிடக்கு. அப்படிதானே? அன்பு மிக்கவர்களே, எது நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போது முக்கியமானது என்னது? மன்னிப்பு. கடைசியில் அந்த ஒரு இதை மட்டும் வாசிடுவோம். இது இந்த விடுங்க, நான் எடுத்தாரேன். இன்னொருத்தர் வாசிக்கலாம். யார் வாசிக்க வர்றா? அடுத்து ஒரு சென்டென்ஸ் தான். யார் வாசிக்க வர்றா? ஆண்களில் ஒரு ஆள் வரலாமே. நல்ல தரமான ஆண்கள் தேவைப்படுகிறார்கள் சமுதாயத்துக்கு. படிச்சு வாங்க வாங்க. 36, 37 எழுத்து. ஆமாம், எழுத்தை கழிக்காமல் கூட்டி தான் வாசிக்கணும். இது 36, 37. மார்க் பண்ணிருங்க. வாழ்வை இது விடும். ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னாது. அது இணை சட்டம் இல்லை. இதில் நம்ம மார்க்கு இது ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இஞ்சாசியார் சபரியார்ட்ட சொல்லுவார்ல, மற்ற இதில் இல்லை, மார்க்கில் மற்ற ஏரியும் உண்டு, இதுலேயும் உண்டு. எடுத்து அதை வாசிக்கலாம். நீ வாசிக்க சரி, வாசிக்க. ஆமாம், வாசிக்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். மார்க்கையும் இருக்கு. நான்
வெரி குட். இது மத்தேயுவிலே வாசிங்க. அதே இது மார்க்கில், அதே தான் மார்க்லையும் இருக்குது. பார்த்தீங்களா? ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்தால், இப்போது நீங்கள் பாருங்க, இதெல்லாம் ஒரு அம்மாவை அப்பாவை எல்லாம் குற்றப்படுத்தி நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அவங்களும் மகிழ்ச்சியாக இல்லாமல் ஆக்கி உங்கள் வாழ்வையும் அடித்து அவங்க வாழ்வையும் சீரழித்து போகிறத விட மன்னிச்சிட்டா, அதில் விட்டுட்டா என்னாச்சு? நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவர்களும் மகிழ்ச்சி. இது யார்? என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மகள், என்னுடைய மகன். அந்த மாதிரி ஒரு உணர்வை நாம் உருவாக்க வேண்டும். இப்போ நம்ம அதனால் அன்பு மிக்கவர்களை இந்த வேளையில் நான் நினைக்கிறது என்ன, கடைசியாக நம்ம முடிக்கும்போது நம்ம நினைக்கிறேன்னா, வேறு வழியே கிடையாது. நீங்கள் மகிழ்வாக நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த செப்டி டேங்கை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது நம்மால் மட்டும்தான் முடியும். இறைவன் நமக்கு அருள் புரிகிறார், நம்ம முடியும். அதுக்கு என்ன செய்கிறோம்? இந்த 4 ஸ்டெப்பை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். 4 ஸ்டெப் என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முடியாதவை, இயலாதவை, கடந்தவை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். 2வது, குழப்பங்கள் தெளிவுகள் இல்லாமல் இருக்கும்போது, சந்தேகங்கள் வரும்போது அவையெல்லாம் நல்ல வழிகாட்டுதல் பெற்று அதை செயல்படுத்த வேண்டும். 3வது, நல்ல 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 ஒரு நட்பு திறந்து அவளை என்ன செய்ய வேண்டும்? அவளை எதிர்த்து மனம் திறந்து பேசி என்ன செய்ய வேண்டும்? அவர்களோட பாரங்களை இறக்க வேண்டும். கடைசியாக என்ன சொன்னேன்? நம்ம குடும்பத்தில் மனந்திர மன்னிப்பு. நிறைய பேர் என்ற கடைசி பாயிண்ட் சொல்கிறேன். கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் நான் இப்படி தான் இருப்பேன், எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணியிருக்கார், அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கார், அதனால் என்னால் மன்னிக்க முடியாது. இப்போ உங்கள் அப்பா நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார், நடந்திருக்கு தானே, இதில் பாதிப்பு எனக்கு ஏற்பட்டாச்சு. இப்போ நான் அதை மனசில் வைத்திருப்பதனால எனக்கு பாதிப்பா அவருக்கு பாதிப்பா? யாருக்கு பாதிப்பு? என்ன தானே பாதிப்பு. நாம் என்ன நினைக்கிறோம்? இதை வைத்து பாரு இப்படியெல்லாம் பண்ணாரு விடுவனா பாருன்னு வைக்கிறோம். அது யாருக்கு பாதிப்பு உருவாக்குறது? ஏற்கனவே பாதிப்பு இருந்தது, இப்போ என்ன செய்யறது? பாதிப்பை அதிகரிக்கிறது. நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு இவருக்கு மேலே கோபம், இவர் என்ன ஒரு தடவை ஏசிட்டார், அந்த பாவடசாமின்னு சொல்லி எனக்கு ஏசி, இவன் மோனே வரட்டு ஒரு நாள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படிதானே? அப்படி சொல்லும்போது எப்படி பாதிப்பு இருக்குன்னா, இப்போ நான் நினச்சிட்றேன், என்கிட்ட வச்சு ஒரு எரியிற ஒரு தீயை கொல்லி எடுத்து என்ன செய்கிறேன், மோனே இதை வச்சு ஒன்று சுடுவேன், நீ என்ன செய்கிறேன், இதை வச்சு சுட போகிறேன், நீ அப்படி எரிய தீ அப்படி எடுக்கிறேன், ஏன்னா அவ்வளோ கோபம், இவங்க பழி வாங்கணும் எடுக்கிறேன். அப்போ நான் தீ வச்சு கையில் வச்சுட்டு பாரு இதை வச்சு ஒன்று சுட போகிறேன், நான் இதை வச்சு சுட போடுறேன்றேன். அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் சிரிக்க வச்சுக்கிறான், இதை வச்சு ஒன்று சுடுவேன், எனக்கு கை வந்துக்கிட்டே இருக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பாதிக்கப்படுது யார்? நான் தானே. நம்ம நினைக்கிறது இல்லை, நாம் என்ன சொல்லுவோம், இதை வச்சு ஒன்று இது பண்ணுவேன், ஆனால் நாம் தான் பாதிக்கப்படுகிறோம். அதான் அழகாக சொன்னாங்க, நாயை அடிப்பானேன். ஆமாம், அதை நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம எப்படிதானே, நாம் அதை உணர்றதில்லை. எனவே அனுபவிக்கவர்களே, இந்த வேளையிலே இறை பிரசனத்தில் இருக்கிறோம், நல்ல தியானம் அப்படி தான் பண்ணி இருக்கிறோம். யாரும் காயத்தையும் தப்ப முடியாது. ஆனால் எல்லாரும் அப்படி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு செய்யும்போது மற்றவங்க செய்வோம், என்ன ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, நான் இப்படி தான் பண்ணேன், அதனால தான் இப்படி ஆயிட்டு சொல்ல வர்றோம். நம்ம விவிகம் ஒரு வக்கீல் மாதிரி பேசுவோம். ஆனால் நமக்கு எதிராக யாராவது பண்ணால் நோ 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 ஜட்ஜி மாதிரி நோ நோ அப்படி பண்ண முடியாது, தண்டனை தான். மற்றவர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், ஜட்ஜி மாதிரி ஆகிடுவோம். நம்ம விஷயத்தில் நம்ம என்ன வக்கீல் மாதிரியே, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அப்படிதானே? அப்படி இல்லாமல் சாரி முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார், இதுக்கு ஒரு ஆலோசனை பெற்று இதெல்லாம் செய்வோம், பாரத்தெல்லாம் இறக்கி வைப்போம். அதாவது அனுபவிக்கிறோம். இதில் விஷயம் என்னன்னா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கடவுளிடம் கொடுத்தால் வழிகாட்டுதல் பெற வேண்டிய பெற்று பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு நினச்சிடுமே, வீட்டுக்கு வரும்போது மனசு எப்படி இருக்கும்? அப்புறம் அவங்க சிம்பிளாக ஐ எம் வெரி சாரி கேட்குற ஈஸியாயிரும். இப்போ எல்லாம் ஒரு அவியெல்லாம் கிடக்கு, முடியாதது குழப்பமானது எல்லாம் சேர்ந்து வீட்டில் வந்து எடுத்துரும். பொண்டாட்டி பேசுகிறோம், அவங்க ஐயோ இந்த மனுஷனோட எப்படி காலத்துலன்னு தெரியல, என்ன நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன், ஏம்மா அன்னைக்கு வந்துட்டு இப்படி பேசுனேன் சாரி சொல்லி, ஆனால் எப்படி கேட்க முடியுது? ஏன்னா 3 ஸ்டெப்பும் பண்ணணும், இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில்
உள்மன காயங்கள் எல்லாம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணணும். நான் சும்மா சொல்லலை. அறிவியல், உளவியல், பிறகு ஆன்மீகவியல், விவிலியவியல் எல்லாத்தையும் சேர்த்து ஜூஸ் கலக்கி ஜிஸ்ட் சொல்லியிருக்கு. இந்த 4ஐயும் கடைப்பிடிச்சா போதும். படித்தா கேரண்டீடு. நீங்கள் என்னைக்காவது 4ஐயும் கடைப்பிடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். ஃபாதர் நீங்கள் சொன்னது கடைப்பிடிக்க, என் வாழ்க்கை சரியில்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ கடைப்பிடிக்கலன்னு சொல்லுவேன். சரியான வழியில் போய் யாராவது தவறான இடத்தை அடைய முடியுமா? அடைய முடியுமா? தவறான வழியில் போய் சரியான இடத்தை அடைய முடியுமா? முடியுமா? அதனால தான் சரியான வழி. எனவே நம்முடைய இன்றைக்கு இப்போ தொடர்ந்து நடக்கிற திருப்பலியிலும் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பாரங்களையும் சுமைகளையும் என்ன செய்வோம், கடவுளை ஒப்படைப்போம், கடவுளை ஒப்படைப்போம். அப்படி ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் எங்களை மாதிரி ஆளை தொடர்பு கொள்ளுங்க, ஆலோசனை பெறுவோம், கடைபிடிப்போம், பாரத்தை இறக்குவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்போம். மகிழ்வாக நிறைவாக ஒரு லைஃப் டு லீவ். அப்படிதானே? எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். ஜெயிலில் இருக்கிற நினைக்குமா, கடவுளே எனக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்காதா? மருத்துவமனையில் இருக்க நினைக்கிறாங்க, கடவுளை எனக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரி வெளியே வர முடியுமா? சாகடங்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ கேட்குறாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு நம்மளும் நிம்மதியாக இல்லாமல் மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க விடாமல் கடந்து நம்மவும் அவதிப்பட்டு பிறரையும் அவதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? தேவையே இல்லை. இறைவனிடம் ஒப்படைப்போம், ஆலோசனை பெறுவோம், பாரத்தை இறக்கி வைப்போம், மன்னிப்போம். இறைவன் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டட்டும். ஆமென். நான் சொன்னது உங்களுக்கு கூடுதல் குழப்பம் உண்டாகியிருக்கா? தெளிவாயிருக்கா? மனசுக்கு எல்லாரும் தெளிவாயிருக்கா?